ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆழமான புயலில் நடுவில் கடலில் நாம் தத்தளித்துக் கொண்டிருந்தால், நம்மை கரை சேர்க்க ஒரு படகு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட படகாய் வேத வசனங்கள் நமக்கு இருக்கிறது. வேத வசனத்தை பற்றி கொண்டால் நாம் உயிர் தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றி விடுவார். அந்த படகை பற்றி கொள்வதே நம்முடைய வேலையா இருக்கிறது. கையில் வேதாகமத்தை எடுத்து படிக்க தொடங்கினால் போதும், நம் வாழ்க்கையின் இருள் எல்லாம் அகன்று போகும். சின்ன காரியம்தான், பெரிய பலனை பெறலாம். தயவு செய்து எல்லா மோகங்களையும் தூக்கி எறிந்து விட்டு, எல்லா இச்சைகளையும் தூக்கி எறிந்து விட்டு வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பிப்போம். தினமும் 1 மணி நேரமாவது, குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது, 2 மணி நேரமாவது வாசிப்போம். அப்பொழுது பரிசுத்தம் அடைந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை, அவர் மனதில் நினைத்திருக்கிற காரியங்களை, தம்முடைய ஜனத்தை குறித்து அவர் என்ன நினைக்கிறார் என்பதை ஒரு உவமையாக சொல்லுகிறார். அது நமக்கு மிக தெளிவாக புரியும்படியாக இருக்கிறது. அதாவது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை திராட்சை தோட்டம் என்கிறார். ஒரு விவசாயி என்ற ஒரு மனிதன், ஒரு விவசாயி இருந்தால், ஒரு தோட்டத்தை விலைக்கு வாங்கி அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி சுத்தம் செய்து, அதை வேலி அடைத்து, அதற்கு ஏர் உழுது, நிலத்தை பண்படுத்தி, அதற்கான பாதுகாப்பு எல்லாவற்றையும் செய்து, அதிலும் திராட்சை தோட்டம் என்றால் அதற்கு கற்களால் தூண்களை உண்டு பண்ணுவார்கள். தோட்டம் முழுவதும் ஒரு 10 அடி தூரத்திற்கு ஒவ்வொரு தூண்களை நட்டு, நூற்றுக்கணக்கான தூண்களை நட்டு, அதன் மேல் கம்பியால் வேலிகளை போட்டு, மேலே பந்தல் போல போடுவார்கள் திராட்சை தோட்டத்திற்கு. அப்பொழுதுதான் அந்த பந்தலில் ஏறி திராட்சை பழங்கள் பழுத்து மேலிருந்து கீழே தொங்கும். ஒரு 6 அடி உயரத்தில் தொங்கும். இப்படியாக மிகவும் அதிகமாக கடினமாக உழைத்து அதிகம் செலவு செய்துதான் ஒரு திராட்சை தோட்டத்தை போட முடியும். இப்படியாக கர்த்தர் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இஸ்ரவேலர்களே கர்த்தருடைய திராட்சை தோட்டம். இஸ்ரவேலின் வம்சத்தார், நம் முன்னோர்களான ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஐயாதான், அவருடைய 12 பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் வம்சத்தார் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் என்ற பெயர் அவருக்கு, யாக்கோபையாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் இஸ்ரவேல் தேசத்தார் என்றால் இஸ்ரவேல் ஐயாவின் வம்சத்தில் பிறந்த 12 கோத்திரத்தாரும் பொருந்தும். உலகெங்கும் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட மனிதர்களையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களையும் பொருந்தும். இது இரண்டும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல. அதாவது, ஒரு காரியம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் என்ன ஜனங்கள், இஸ்ரவேலரா புறஜாதியாரா என்று பலருக்கு நமக்கு தெரியாது என்பதே உண்மை. இஸ்ரவேலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக, தோமா ஐயா சென்னைக்கு வந்தார் இங்கு என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. அதற்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் அநேகம் இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சுமார் 1800 1900 வருடங்கள் அவர்களுக்கு தேசம் என்று ஒன்று இல்லாமல் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். எல்லா தேசங்களிலும் வந்து அந்நியராய் வாழ்ந்தார்கள். எப்படி இஸ்ரவேல் ஐயாவின் காலத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்தார் 70 பேர் சென்று எகிப்தில் 430 வருடம் இருந்தது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின்பு அவருக்கு அந்த கொடுமையை அவர்கள் செய்தது நிமித்தமாக பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பாக இஸ்ரவேல் தேசத்தை சிதறி போக பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிய போதும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பாக உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் இன்றும் அந்தந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அந்நியர்களாக. இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களின் வரலாறு பலருக்கு மறந்து போனது, நமக்கு தெரியாமல் இருக்கிறது.
இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அந்தந்த தேசத்தின் பழக்க வழக்கங்களில் மூழ்கி போனார்கள். சுமார் 2000 வருடம் ஆகிறது. ஆனாலும் சில பாரம்பரிய காரியங்கள் தொன்று தொட்டு வருவதும் உண்டு. பல காரியங்கள் மறைந்து போனதும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலராக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. எல்லா ஜாதியாரோடும் கலந்து விட்டார்கள். எல்லா தேசத்தாரோடும் கலந்து விட்டார்கள். எல்லா மொழி பேசுகிற மனிதர்களோடும் கலந்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது வித்தியாசம் கண்டுபிடிப்பது அரிதாய் இருக்கிறது. அது நிமித்தம் இப்படியாகவும் இருக்கலாம். எப்படியோ கர்த்தருடைய ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசுவின் அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறும் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். அப்படி இருக்க இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உவமைகள் கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தான் அது. நம்மை கர்த்தர் திராட்சை தோட்டமாக உருவாக்கினார். இந்த இடத்தில் இஸ்ரவேல் தேசத்தை பொருத்தி வைத்து பார்க்கும்போது மிக தெளிவாக தெரியும். உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலரை ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்குவது போல அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதற்கு பாதுகாப்பு செய்து அந்த தோட்டத்தில் உள்ள கற்களை எல்லாம் நீக்கி போட்டு நல்லபடியாக உழுது ஒரு நல்ல திராட்சை தோட்ட விதையை கொண்டு வந்து கர்த்தர் நட்டார். நற்குல திராட்சை செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஜாதியில் உள்ள திராட்சை பழங்களின் விதை, நல்ல ஜாதி விதை. அப்படிப்பட்ட நல்ல விதையை கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது ஆண்டவர் திராட்சை தோட்டத்தில் நட்டார். அதாவது இது இஸ்ரவேல் ஐயாவை குறிக்கிறது. அவர் நல்குல விதை என்று சொல்லுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் மூவரும் கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வம்சத்தில் உள்ளவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதுதான் இவர்களை குறிக்கிறது. நற்குல திராட்சை செடி என்று சொல்லும் போது ஆபிரகாம் ஐயா, ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் மூவரும் நற்குல திராட்சை செடி. அவர்களுடைய செடியாக இருந்த கனிகளை கர்த்தர் தேடுகிறார். அதாவது அதன் பின்பு வந்த சந்ததியார், அவர்கள் வம்சத்தில் வந்த சந்ததியார் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல கனி தரும் திராட்சை செடியா இருக்க வேண்டும். நற்குல செடிகளை, நற்குல கனிகளை கொடுக்க வேண்டும். சரி, எப்படி? அதாவது ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட ஜனங்களாய், பரிசுத்தமுள்ள வாழ்வு வாழ்கிறவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு வரைக்கும் நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து நமக்காக உயிர் கொடுத்த பின்பு இப்பொழுதோ அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இருக்கிற கிறிஸ்தவர்களையும் குறிக்கும். இவர்கள் நற்குல செடிகளாய் இருக்க வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் சுலபமாக புரிந்து கொள்ள ஒரே ஒரு வார்த்தை, கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தமாய் பாவம் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்கள் நல்ல விதையாக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நல்லபடியாக விதைத்து வளர்த்திருக்கிறார். அதற்கு தேவையான எல்லா பாதுகாப்புகளையும் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நிறைவாய் அந்த திராட்சை தோட்டத்திற்கு செய்திருக்கிறார். அந்த திராட்சை தோட்டம் நாம் ஒவ்வொருவரும் தான், ஒவ்வொரு மனிதனும் தான் அந்த திராட்சை செடியா இருக்கிறோம். நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். பரிசுத்த வாழ்வுதான் கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் கனி. நாம் பரிசுத்த வாழ்வு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும். உண்மையாய் இப்படியாக நாம் இருந்திருக்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு மேலே செல்லும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, உலகம் முழுவதும் சென்று ஜனங்களை சீஷராக்குங்கள் என்றார். இந்த காரியத்தை நாம் செய்திருக்க வேண்டும். உலகெங்கும் இன்னும் கூட பல தேசங்களில் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலை 2000 வருடமாக இருந்தும் கூட இவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டும் நிறைவேறாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களே கர்த்தருக்கு பிரியம் இல்லாததாய் இருக்கிறது. கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயலாய் இருக்கிறது. நாம் பரிசுத்த வாழ்வு வாழாமல், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழாமல், கர்த்தருடைய மலை உபதேசங்களை படித்து அதற்கு கீழ்ப்படியாமல், இச்சைக்கு இடம் கொடுத்து, பாவத்திற்கு இடம் கொடுத்து, பணத்தாசைக்கும் பெருமைக்கும் இடம் கொடுத்து வாழ்வதினால்
கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இதைதான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். இப்படி திராட்சை தோட்டத்தை நான் நட்டேன். ஒரு தோட்டத்தை தெரிந்து கொண்டேன். அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதை நன்றாக உழுது அதற்கு வேலி அடைத்து நல்ல விதைகளை நட்டு அதை நான் எல்லாவற்றையும் களை எடுத்து சுத்தம் செய்து நான் வைத்தேன். ஆனாலும் எல்லாம் செய்து வைத்து அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவே நான் ஒரு கோபுரத்தையும் கட்டினேன், திராட்சரசம் பிழிவதற்காக. அதையும் செய்து நான் நல்ல கனி தரும் இந்த செடிகள் என்று காத்திருக்கும் பொழுது அது கசப்பான கனிகளை தந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கசப்பான கனிகள் என்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள், கர்த்தருடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, சுயநலம், பெருமை, பணத்தாசை, இச்சை போன்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்து வாழ்கிறவர்களை குறிக்கிறது. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் எதிர்பார்த்ததோ நல்ல கனிகள், ஆனால் கிடைத்ததோ கசப்பான கனி. நம் வாழ்க்கை கர்த்தருக்கு கசப்பா இருக்கிறதா, இனிப்பா இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட கனி தருகிறவர்களா இருக்கிறோம்? நாம் செடிகளா இருக்கிறோம். நம்மளுடைய செயல்கள், நம் நினைவுகள், நம்மளுடைய பரிசுத்தம் தான் கனியா இருக்கிறது. பரிசுத்த கனிகளை கொடுக்கிறோமோ அல்லது கசப்பான கனிகளை கொடுக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறார் கசப்பான கனிகளை கொடுத்தது என்று. இப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், என் திராட்சை தோட்டத்திற்கு நான் என்ன செய்யலாம்? எல்லாவற்றையும் செய்து விட்டேன், செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து விட்டேன். நான் இப்பொழுது அதற்கு என்ன செய்யலாம் என்று கர்த்தர் கேட்கிறார். அதற்கு நான் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து நல்ல கனிகளை எதிர்பார்த்திருக்கும் பொழுது அது கசப்பான கனிகளை ஏன் எனக்கு கொடுத்தது? அது ஏன் இப்படி செய்தது என்று கர்த்தர் கேட்கிறார். நம்மிடத்தில் பதில் உண்டா? நம் வாழ்க்கையின் கீழ்ப்படியாமை, நம்மளுடைய அக்கிரமங்கள், அநியாயங்கள், துன்மார்க்க செயல்கள், பாவமுள்ள வாழ்க்கை, இதை குறித்தே கர்த்தர் கேட்கிறார். நம்மிடத்தில் பதில் உண்டா? இல்லை. கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் நாம் வாழாத போது, கிறிஸ்தவர்கள் வாழாத போது கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதோ நான் என் திராட்சை தோட்டத்திற்கு தண்டிப்பேன். வாருங்கள், வழக்காடுங்கள், என் திராட்சை தோட்டத்திற்கும் எனக்கும் நியாயம் தீருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். நான் என்ன செய்யவில்லை அதற்கு? ஏன் இப்படி எனக்கு கசப்பான பழங்களை தந்தது என்று கேட்கிறார். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட நீதியா இருக்கிறது, நியாயமாய் இருக்கிறது. நம்மால் பதில் சொல்ல முடியுமோ? மனம் திரும்புவோம், இப்பொழுதே மனம் திரும்புவோம். கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட கனிகளை தந்த இந்த திராட்சை செடிக்கு நான் என்ன செய்கிறேன் பார். அதை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தேன். அந்த வேலையை எல்லாம் நான் பிடுங்கி எறிந்து விடுவேன். அதற்கு நான் எல்லா பாதுகாப்பையும் எடுத்து விடுவேன். அதன் அடைப்பை எடுப்பேன். அது மிதியுண்டு போகும். மற்ற மிருகங்களாலும் மனிதர்களாலும் மிதிக்கப்பட்டு போகும். அதன் வேலையை எடுத்து போடுவேன். ஆடு மாடுகள் வந்து, கால்நடைகள் வந்து அதை மேய்ந்து போடும். அதற்கு அப்படி என்றால் இதன் பொருள், உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் பொல்லாத மனிதர்களிடம், தீயவர்களிடம் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று பொருள். கர்த்தருடைய ஜனம் எப்பொழுதும் தவறு செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தர் பொல்லாத மனிதர்களிடம் ஒப்பு கொடுத்து விடுவார். யாரை பார்த்து எந்த பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அந்த பாவத்தின் மக்கள் மத்தியில் நாம் ஒப்பு கொடுக்கப்படுவோம். இதுவே கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மிருகங்களின் இடத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன். பொல்லாத மிருகங்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தை, அந்த திராட்சை தோட்டத்தை அழித்து போடும். அவைகள் மிதியுண்டு போகும். பாதுகாத்து வைத்தேன், நல்ல கனிகளை கொடுக்கவில்லை. இப்பொழுதோ அதை நான் விட்டு விடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் பாழாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களை குறித்துதான் சொல்லுகிறார். அதன் கிளை நறுக்கப்படாமலும், அது களை கொத்தி எடுக்கப்படாமல், களைகளை நீக்கப்படாமலும் இருந்து முட்செடிகள் முளைத்து அது பெரியதாய் வளர்ந்து இந்த திராட்சை செடிகளை அழித்து போடும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன். அதனால் அது வறண்டு போகும், காய்ந்து போகும். அந்த திராட்சை செடி வாடி போகும். கர்த்தர் இப்படியாக இஸ்ரவேல் தேசத்திற்கு நியாய தீர்ப்பை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கிறது? நாம் இது ஒவ்வொருவர் தனி மனித வாழ்க்கையிலும் நடக்கும். இஸ்ரவேல் தேசத்திற்கும் நடக்கும். உலகெங்கும் இருக்கிற திருச்சபைகளுக்கும் நடக்கும். சர்ச்சுகளுக்கு நடக்கும். இது எப்படி என்றால், கர்த்தர் தமக்கென்று ஜனங்களை தெரிந்து கொள்கிறார்.
அப்படி இருந்து கர்த்தருடைய பாதுகாப்பில் இதமாக வாழ்கிற மக்கள் நல்லவர்களாய் இருக்க வேண்டும். நல்வாழ்வு வந்த பின்பு, பாதுகாப்பு கிடைத்த பின்பு அக்கிரமம் செய்ய போகக்கூடாது, அநியாயம் செய்ய போகக்கூடாது. அப்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த பாதுகாப்பை நீக்கி ஆசீர்வாதத்தை எடுத்து போடுவார். மனிதர்களின் குணமாய் இது இருக்கிறது. துன்பம் வந்தால் கர்த்தரே கர்த்தரே என்று தேடுவது, எல்லாம் முடிந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி நமக்கு ஒரு சமாதானத்தையும் நல்வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தால் கர்த்தரை மறந்து இச்சைக்கு ஓடுகிறது. இச்சையை வாழ்க்கை வாழ்வதற்கும் பொல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கும் மற்றவர்களைப் போல் நானும் இன்பமாய் இருப்பேன் என்று குதித்தோடுவது மனிதர்களின் சுபாவமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களோடு காலாகாலமாக ஆண்டாண்டு காலமாக கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். நம்மை படைத்தவருக்கு நாம் கொடுக்கும் வேதனை இது. சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், எவ்வளவு கிருபையாய் இருக்கிறார். எத்தனை முறை பாவம் செய்கிறோம், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். சுமார் 6000 ஆண்டுகளாக இந்த மனித இனத்தோடு கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். நம்மை நேசித்த ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம் அவருக்கு நாம் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறோம். இது சரியா? நம்மை படைத்த தேவன் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அவருடைய கரத்தின் கிரியை நாம் மனிதர்கள், அதிலும் தேவதூதர்களிலும் சிறியவர்கள், நம்மேல் கர்த்தர் அன்பு வைத்து என் பிள்ளைகள் என் சுதந்திரம் என்று சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட உரிமை கொடுத்த நம் தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? என்ன சொல்லுகிறார்? பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த வாழ்வு என்பது என்ன? சாத்தானை விட்டு விலகி வாழ்வது, பொல்லாத ஆவிகளுக்கு விலகி வாழ்வது. நல்ல காரியம்தானே கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். அப்படி வாழும்போது நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மனதில் சமாதானம் இருக்கும். கர்த்தர் நம்மை பாடுபட சொல்லவில்லை, சந்தோஷமாக சமாதானமாக வாழுங்கள் என்றுதான் சொல்லுகிறார். அதற்கான வழி நான் சொல்லும் வழியில் இருக்கிறது என்றால் நாம பொல்லாதவன் பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய தவறாய் இருக்கிறது, நம்முடைய முட்டாள்தனமாய் இருக்கிறது. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதா வம்சத்தாரே. அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. அவர் நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. கர்த்தர் எதிர்பார்த்திருந்த பரிசுத்தம் இஸ்ரவேல் மத்தியில் இல்லை. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை. அவர் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிப்பதை போல நேசித்து கர்த்தர் வளர்க்கிறார். பிள்ளைகள் எப்படி பெற்றோர்கள் மனதை காயப்படுத்தி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்களோ அதே போல இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் பாவம் செய்தார்கள். சரி, அவர்கள் என்னென்ன பாவம் செய்தார்கள் என்பதை குறித்தும் கர்த்தர் எதையெல்லாம் அருவருக்கிறார் என்பதை குறித்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இஸ்ரவேல் தேசத்தில் தாங்கள் மட்டும் குடியிருக்கும்படி, அதாவது வீடு கட்டுவது என்பது குடியிருப்பதற்காக கட்ட வேண்டும். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் வீடு என்பது நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும், மிஞ்சி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. வீட்டோட வீட்டை கட்டி வயலோடு வயலை சேர்த்து அதிக வயலை வாங்குவது, அதிகமாய் வீடு வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற காரியங்கள் தேவையில்லாதது, அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்று சொல்லுகிறார். வீட்டோட வீட்டை கட்டி வயலோடு வயலை வாங்கி தாங்கள் மாத்திரம் குடியிருக்கும்படியாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதாவது ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு அதிக செல்வம் இருப்பதினால் ஒரு தெருவில் ஒரு 10 வீடுகளை அவர் கட்டிவிட்டால், ஒரு மனிதர், அவர் ஒரு குடும்பம், 10 வீடுகள் இருக்கிறது. 10 வீட்டிலும் ஒரு குடும்பத்தார் குடியிருக்க முடியுமா? அந்த மற்ற 9 வீடுகளும் காலியாக தான் இருக்கும். பிறர் வந்து அந்த இடத்தில் வாழ முடியாது. அதை அடைத்துக் கொள்ளுகிறார் அந்த பணக்காரர். அதுபோல தேசத்தில் எல்லோரும் பலர் அப்படி செய்தால் தேசத்தில் ஒரு சிலர் மாத்திரமே இருப்பார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் இத்தனை பேர் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமித்து கொடுத்த இடம் அது. அந்த இடத்தை முழுவதும் ஒரு சிலரே ஆக்கிரமித்து கொண்டால் மற்றவர்கள் குடியிருக்க இடமில்லாமல் போகும். இது இந்த காலத்திலும் நடக்கிறது. போதும் என்று மனம் வேண்டும்.
நம் தேவைகளுக்கு மிஞ்சி பணத்தையோ, நிலத்தையோ, வீட்டையோ சேர்ப்பது தவறு. அதுதான் இன்றைய அரசாங்க சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதிக பணமும், அதிக சொத்தும் வைத்திருப்பவர்கள் அதிகாலத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகலாம் பார்த்தால் ஜமீன்தார்கள் என்று ஊரில் இருப்பார்கள். அவர்கள் மிகப்பெரிய அதாவது பல ஊர்களை சொந்தமாக வைத்திருப்பார்கள். ஒரு மனிதனை. மற்றவர்கள் எல்லாம் கூலிக்காரர்களா இருப்பார்கள். இப்படி ஒரு மனிதனிடத்திலேயே பணம் அதிகமாய் சேர்ந்திருந்த காலம் உண்டு. அதையெல்லாம் இப்பொழுது நீக்கப்பட்டு விட்டாயிற்று. அரசாங்கங்கள் நீக்கி அதிகம் ஓரளவுக்கு மேல் பணம் சம்பாதித்தால் வரி கட்ட வேண்டும் என்று வரியாக வாங்கி விடுகிறார்கள். அதிக நிலமும் அதிக இடமும் வாங்குவது தடை செய்யப்படுகிறது. மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய ஜனநாயக ஆட்சியில். அதனால் நாம் இது நியாயம் என்பதே வேதம் இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிற இதே காரியத்தை தான் இன்று அரசாங்கங்கள் செய்கிறது. எல்லோரும் அதிகமாய் வீடு கட்டி, எல்லோரும் அதிக நிலத்தை ஒரு சிலரை ஆக்கிரமித்துக் கொண்டால் இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுவிடும். பலருக்கு வீடும் நிலமும் இல்லாமல் போகும். இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இது கர்த்தருக்கு அருவருப்பாயிற்று. மெய்யாகவே உண்மையாகவே அந்த வீடுகள் பாழாகும். அதிகமாய் வீடு கட்டியவர்களுக்கு அந்த வீடுகள் பாழாகும். அவைகள் குடியில்லாமல் போகும். குடியிருக்க ஆள் இல்லாமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தினரை மிகப்பெரிய பணக்காரராய் இருப்பவர்கள் பல வீடுகளை கட்டுவது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் கோபம் இப்படியாக வரும் அவர்கள் மேல். 10 உழக்கூடிய ஒரு திராட்சை தோட்டம் ஒரு படி ரசம் தரும் என்று சொல்லப்படுகிறது. சுமார் ஒரு 10 ஏக்கர் என்று வைத்துக் கொள்ளலாம். 10 ஏக்கர் நிலத்தில் திராட்சை தோட்டம் போட்டால் பல லட்சங்கள் வருமானம் வர வேண்டும். ஆனால் ஒரே ஒரு படி 1 லிட்டர் திராட்சை ரசம் தான் கிடைக்குமா? அந்த அளவுக்கு கர்த்தர் சபித்து விடுவாராம். ஒரு கல விதை என்பது சுமார் ஒரு 3 கிலோ விதையை எடுத்துக்கொண்டு போய் கோதுமையை விதைத்தால் அது ஒரு குறுணி விளையுமா? மிக சிறிய அளவு, மிக மிக சிறிய அளவுதான், குறைந்த அளவு, ஒரு மனிதன் சுமந்து வரும் அளவுதான் அது விளைச்சல் இருக்குமா? அப்படி என்றால் இது மிகப்பெரிய தண்டனை. பஞ்சம் வரும். கர்த்தர் விளைச்சலை அடித்து விடுவார். அதாவது விவசாயம் செய்தாலும் கோதுமையை நெல்லை விதைத்தாலும் அவைகள் அழிக்கப்படும். பூச்சிகள் போன்ற நோய் கிருமிகள் வந்து அந்த செடிகளை பயிர்களை அழித்து போடும். கர்த்தருடைய கோபம் இப்படியாக வரும். ஏனென்றால் இவ்வாறு அவர்கள் பாவம் செய்தார்கள். இதிலிருந்து இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நாமும் அதிக நிலம் வாங்குவது, அதிகமாய் வீடு கட்டுவது, நம் தேவைக்கு மிஞ்சின காரியங்களை அதிகமாய் பணத்தாசை பிடித்து சேகரித்தால் கர்த்தருடைய கோபம் வரும் என்ற பாடத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு இருப்பதை போதும் என்றால் அதை ஓரளவு நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டு கொண்டே போகக்கூடாது. எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைக்கு என்று தலைமுறையாக யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. இதெல்லாம் பேராசை. கர்த்தருக்கு பயந்து நம்மிடத்தில் அதிகம் இருக்குமானால் இப்பொழுது நம்முடன் வாழ்கிற ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அப்படி செய்தால் நம் பிள்ளைகள் ஏழையாகாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்பொழுது நாம் பிறருக்கு கொடுக்காமல் நமக்கு நம் பிள்ளைகளுக்கு என்று சேர்த்து வைத்தால் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் அவையெல்லாம் அழித்து போட்டு நம் பிள்ளைகளை ஏழையாக்கி விடுவார் கர்த்தர். எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்துதான் வருகிறது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால்தான் நம் வம்சம் தழைத்திருக்கும். நம் பிள்ளைகள், நம் பேர பிள்ளைகள், நம்முடைய வம்சமே தழைத்திருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நம் தலைமுறைகள் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் நம் வாழ்வும் நன்றாயிருக்கும். நம்மளுடைய தலைமுறைகளும் நம்முடைய சந்ததியும் நன்றாய் வாழும். அதை புரிந்து கொண்டு நமக்கு மேல் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் நம்மை கவனித்து நமக்கு நியாயம் தீர்க்கிறார் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இவைகள் மட்டுமல்லாமல் அவர்கள் இன்னும் சில காரியங்கள் செய்தார்கள். அதிகாலையில் எழுந்திருந்து மதுபானத்தை தேடி போவது, மதுபானம் குடிப்பது, அந்த போதையிலேயே பகல் முழுவதும் இரவு வரைக்கும் குடித்துக் கொண்டிருப்பது, அதிகாலையிலிருந்து இரவு வரை குடித்துக் கொண்டே இருப்பது, இப்படிப்பட்ட சாராயம் குடிக்கிற ஜனங்களாய் இருந்தார்கள், போதையில் இருந்தார்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான செயல். கர்த்தருக்கு பிடிக்காது. போதை வஸ்துகளை தொடுவது கர்த்தருக்கு அருவருப்பானது. அது மனிதனின் சுய புத்தியை கெடுத்துவிடும். அதனால் பாவம் செய்து அக்னி கடலுக்கு நம்மை தள்ளிவிடும்.
தயவு செய்து தீய பழக்க வழக்கங்கள் பின்பற்றக்கூடாது, பழகவும் கூடாது. கர்த்தர் அதிக செல்வமும் செழிப்பும் ஜனங்களுக்கு கொடுத்த போது இஸ்ரவேலர்கள் செய்த தவறுகள் இவையெல்லாம். அதிகமாய் வீடு கட்டுவது, அதிகமாய் நிலம் வாங்குவது, மதுபானம் குடித்து மோகத்தில் இருப்பது, அது மட்டுமல்லாமல் கேளிக்கைகளில் ஈடுபடுவது, மதுபானம் குடிப்பது, அதிகமான இசைக்கருவிகளை வாசித்துக் கொண்டு நடனங்களை பார்த்து கொண்டு இப்படியாக பொழுதை வீணாய் கழிப்பது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கர்த்தரை நோக்கி பார்ப்பதும் இல்லை, கர்த்தரை நினைப்பதும் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர் கரத்தின் கிரியைகளை சிந்திப்பதும் இல்லை. கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை கவனிக்காமல் சுரமண்டலம் வாசிப்பது, நன்றாக மதுபானம் அருந்துவது, நன்றாக விருந்து சாப்பிடுவது, விருந்து கொண்டாட்டங்களை ஏற்படுத்திக் கொள்வது, வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் என்று இன்பமாய் பொழுதை கழித்துக் கொண்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதையோ, கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதையோ சிந்திக்காமல் கர்த்தரை நினைத்து பார்க்காமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நியாயம் தருகிறார். இதுதான் கசப்பான கனி தரும் திராட்சை செடி. இப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் கசப்பை கர்த்தருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். தயவு செய்து நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போனார்கள். அநியாயமாய் அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வதினால் கர்த்தர் கோபம் கொண்டு பொல்லாத மனிதர்களிடம் ஒப்படைக்கிறார். மிகவும் செல்வமாய் வாழ்ந்தவர்கள் எல்லாம் பசியோடும் தாகத்தோடும் திரிகிறார்கள். கனமுடையவர்களாய் பல போற்ற வாழ்ந்தவர்கள் எல்லாம் உணவுக்கும் தாகத்திற்கு தண்ணீர் குடிப்பதற்கும் இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாம் சுபமாய் இருக்கும் பொழுது, மங்களகரமாய் இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்காவிட்டால், அவர்கள் யாராயிருந்தாலும், எந்த காலத்து மனிதர்களாய் இருந்தாலும், இஸ்ரவேலராய் இருந்தாலும், யூதர்களாய் இருந்தாலும், எருசலேமின் குடிகளாய் இருந்தாலும், கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும், எந்த தேசத்து ஜனங்களாய் இருந்தாலும் கர்த்தருக்கு ஒன்றே. யார் கர்த்தருடைய செழிப்பை பெற்றும் அவர் நாமத்தை அறிந்தும் அவரை மறந்து உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இன்பமாய் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு அவரையும் அவருடைய கிரியைகளையும் நினையாமல் போனால் அவர்களை கர்த்தர் இவ்விதமாய் தண்டிப்பார். உணவுக்கு பஞ்சம் வரும், தாகத்திற்கும் தண்ணீர் கிடைக்காது. இப்படிப்பட்ட நிலை உருவாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது. அவர் கோபப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய ஜனம் நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் பரிசுத்தமானவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கையை கை கொண்டு நடக்க வேண்டும். தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது முழு வேதாகமத்தையும் படித்து முடிக்க வேண்டும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 அதிகாரங்கள் படித்தால் போதுமானது. 1 மணி நேரமாவது நேரம் கொடுத்தால் ஒரு வருடத்திலேயே ஒரு முறை படிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுது நமக்குள் ஒவ்வொரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஒவ்வொரு முறையும் நாம் சுத்திகரிக்கப்படுவோம். ஒரு முறை வேதம் வாசித்தால் நம் மனம் ஒரு முறை சுத்திகரிக்கப்படும். 2வது முறை, 3வது முறை என்று ஒவ்வொரு வருடமும் நாம் வாசித்துக் கொண்டிருக்கும் போது நம் மனம், நம்முடைய இருதயம் பரிசுத்தம் அடைந்து பிரகாசம் அடையும். கர்த்தருடைய அற்புத வல்லமையை பெற்றுக்கொள்ளும். நம் ஆவி ஒளி நிரம்பியதாய் இருக்கும். நம்முடைய மனம், நம்முடைய வாழ்க்கை, நம் ஆவி, ஆத்மா, சரீரம் பலமுள்ளதாய் இருக்கும். கர்த்தர் எல்லாவித நோய்களையும் குணப்படுத்துவார். வேதம் வாசித்தால் நோய்கள் குணமாகும். எந்த வியாதியாய் இருந்தாலும், மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் கூட வேதத்தை தொடர்ந்து வாசித்தால் குணமாகும். எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். 1 அல்ல 2 அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் வேதம் வாசித்தால் நம்மை விட்டு அகன்று போகும். தயவு செய்து வேதத்தை கையில் எடுப்போம். இது பரிசுத்த வேதாகமம். இது ஆழமான புயலில் நடுவில் கடலில் நாம் தத்தளித்துக் கொண்டிருந்தால், நம்மை கரை சேர்க்க ஒரு படகு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட படகாய் வேத வசனங்கள் நமக்கு இருக்கிறது. வேத வசனத்தை பற்றி கொண்டால் நாம் உயிர் தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றி விடுவார். அந்த படகை பற்றி கொள்வதே நம்முடைய வேலையா இருக்கிறது. கையில் வேதாகமத்தை எடுத்து படிக்க தொடங்கினால் போதும், நம் வாழ்க்கையின் இருள் எல்லாம் அகன்று போகும். சின்ன காரியம்தான், பெரிய பலனை பெறலாம். தயவு செய்து எல்லா மோகங்களையும் தூக்கி எறிந்து விட்டு, எல்லா இச்சைகளையும் தூக்கி எறிந்து விட்டு வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பிப்போம். தினமும் 1 மணி நேரமாவது, குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது, 2 மணி நேரமாவது வாசிப்போம். அப்பொழுது பரிசுத்தம் அடைந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழலாம். கர்த்தருக்கு கசப்பான கனிகளை தராமல்
இனிப்பான கனிகளை தருகிற நல்ல திராட்சை செடியாய் நாம் மாறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாதா.